இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 20 போல் பாதாம் பருப்பு, அதை வந்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா, வெந்நில ஊற வச்சிங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும். அப்புறமா ஒரு 20 முந்திரி பருப்பு, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த அரைச்சி எடுத்த விழுதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடலாம். கிண்ணத்துக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ இன்னொரு மிக்ஸி, அதாவது பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 5 முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. 5 முட்டை சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் சீனி, சுகர், அது சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 3 ஏலக்காய், அந்த முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக 3 ஏலக்காய், 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச திக்கான பால். இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அது தேங்காய் பால் சேர்த்தா அது டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறமா நம்ம அரைச்ச பாதாம் முந்திரி விழுது, இதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாம் ஒன்று சேர நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நல்லா அரைச்சிக்கோங்க. ஏலக்காய் வந்து முழுசுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால் இதே மாதிரி ஒரு வட்டமான டிஃபன் பாக்ஸோ ஏதோ ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒட்டாமல் வர்றதுக்காக கீழே வந்து நெய் தடவிக்கோங்க. நெய் அப்படி இல்லைன்னா பட்டர், ஏதாவது கீழேயும் சுற்றிலும் தடவிட்டு நம்ம அடித்து எடுத்த இந்த கலவையை இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றி நம்ம இதை வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஆவியில் வேக வைக்கிறதுக்காக நான் அப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ கீழே அந்த ஸ்டாண்ட் போட்டு மேலே அந்த பாத்திரத்தை நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரோ ஒரு தட்டோ வச்சு மூடிக்கோங்க. ஏன்னா ஆவியில் வேக வைக்கும்போது அதில் தண்ணி சொட்டும், அது வந்து உள்ளே விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்படி அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடணும். மூடிட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 20 to 25 நிமிஷம் ஆவியில் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து ஒரு 20 to 25 நிமிஷம் ஆகிட்டு நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம். எடுத்துகிட்டு இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் உள்ள தண்ணி அந்த நம்ம செஞ்சுருக்க அந்த ஸ்வீட்டில் படாதவாறு மேலாட்டால் அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கு. ஒரு கத்தியோ இல்லை டூத்பிக்கோ விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும். அது அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, ஒட்டாமல் வர்றதுக்காக. இது நெய் தடவிக்கிறனால ஒட்டாமவே இருக்குது. இப்போ எடுத்துடலாம். ஒரு பிளேட்டை கவுத்திட்டு அதை எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்து கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த வாயில் கரையக்கூடிய சூப்பரான ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு, நல்லா நம்ம முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து வட்டிலப்பம். ஈத் அன்னைக்கு எல்லா முஸ்லீம் வீட்லேயும் கண்டிப்பாக செய்வாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.